வரம்பு மீறி பேசி வரும் ஆர்.எஸ். பாரதியை நிச்சயம் சிறைக்கு அனுப்புவோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரத்தில் தன் மீது அவதூறு தெரிவித்ததாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி மீது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை வழக்கு தொடர்ந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த வழக்கில் ஆர்.எஸ். பாரதியிடம் 10 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டிருப்பதாக கூறினார். இந்த பணத்தை பெற்று கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கள்ளக்குறிச்சியிலேயே மறுவாழ்வு முகாம் அமைக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை விசாரணையை சிபிஐக்கு மாற்ற முதலமைச்சர் முட்டுக்கட்டை போடும் மர்மம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர் ஒருவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்று அண்ணாமலை தெரிவித்தார். 23/6/2024 ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு காரணம் அண்ணாமலை, அதாவது நான் அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி, அதாவது கூட்டுச்சதி சதி செய்து எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்திருக்கோம், அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொன்னாங்க. அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. காரணம், தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆர்.எஸ். பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது. எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன், ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், 80 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்துவிட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில அந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுக்களும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. 23/6/2024 ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு காரணம் அண்ணாமலை, அதாவது நான் அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி, அதாவது கூட்டுச்சதி சதி செய்து